தமிழ்நாடு அரசினுடைய சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை கீழே செயல்பட்டு வரக்கூடிய ஒருங்கிணைந்த சேவை மையம் ஒன் ஸ்டாப் சென்டர். இது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சென்டரில் பல்வேறு காலி பணிகளை ஒப்பந்த அடிப்படையில் நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான அஃபிஷியல் வெப்சைட் coimbatore.nic.in வெப்சைட்டில் அப்ளிகேஷன் இருக்குது. இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் வெளியிட்டிருக்காங்க. இதற்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 30/10/2025 மாலை 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? அப்ளிகேஷன் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் என்க்ளோஸ் பண்ணி சென்ட் பண்ணணும். எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும், யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதில் மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ், எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான வேக்கன்சிஸ் இருக்குது. ஒன் பை ஒன் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைய நிர்வாகி 2 வேக்கன்சி இருக்குது. மைய நிர்வாகியில் மேட்டுப்பாளையம் ஒரு வேக்கன்சியும் தொண்டாமுத்தூரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா. ஓகேங்களா? லாவில் டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ், அதே மாதிரி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் MSW முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். இதில் ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருந்தால் போதுமானது. மினிமம் 21 வயதுலேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இதில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதே மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதே மாதிரி 24 மணி நேர சேவை அளிக்கும் வகையில் ரொட்டேஷன், அதாவது உங்களுக்கு சுழற்சி முறையில் ஒர்க் பண்ணுற மாதிரி அதற்கு ஏற்றால் போல் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? மேக்ஸிமம் உள்ளூரை சார்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது மேட்டுப்பாளையம் அல்லது தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு அட்வான்டேஜ் உண்டு. சரிங்களா? சேலரியை பொறுத்த வரைக்கும் பர் மந்த் 35,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதுநிலை ஆலோசகர். சரிங்களா? சீனியர் கன்சல்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையத்தில் ஒரு வேக்கன்சியும் தொண்டாமுத்தூரில் ஒரு வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 2 வேக்கன்சி இருக்குது. இதற்கும் ஆல்மோஸ்ட் சேம் தான். MSW முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் முடித்த கேண்டிடேட் அல்லது டிகிரி இன் கிளினிக்கல் சைக்காலஜி முடித்த கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். இதற்கும் முன்னுரிமை பெண்களுக்கு கொடுக்கப்படும். அதே மாதிரி ஆல்ரெடி ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். அதே மாதிரி அங்கே உள்ளூரை சேர்ந்த கேண்டிடேட்ஸ், அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த கேண்டிடேட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் உண்டு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 22,000 ரூபாய் சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளர். டோட்டலாக 12 வேக்கன்சி இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் 6 வேக்கன்சியும் தொண்டாமுத்தூரில் 6 வேக்கன்சியும் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் முதுகலை பட்டம் மற்றும் சமூக பணியில் MSW PG முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். MSWவில் PG முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள். 18,000 ரூபாய் சேலரி. அதே மாதிரி சேம் கண்டிஷன்ஸ் தான். உள்ளூரை சேர்ந்த கேண்டிடேட்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய கேண்டிடேட் எலிஜிபிள். சரிங்களா? அது ப்ரையாரிட்டி கொடுக்கப்படும். அடுத்தது தகவல் தொழில்நுட்ப பணியாளர் 2 வேக்கன்சி இருக்குது. சேம் மேட்டுப்பாளையம் மற்றும் தொண்டாமுத்தூரில் ஈச் ஒரு வேக்கன்சி இருக்குது. மினிமம் கிராஜுவேஷன் முடித்த கேண்டிடேட்ஸ், எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அல்லது IT துறையில் ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ் முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். சேம் ஏஜ் லிமிட் தான். அதே மாதிரி கண்டிஷன் எல்லாமே சேம் தான். உள்ளூர் கேண்டிடேட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும். மேக்ஸிமம் 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம். 20,000 ரூபாய் சேலரி பர் மந்த். பாதுகாவலர் மேட்டுப்பாளையத்தில் 2 வேக்கன்சியும் தொண்டாமுத்தூரில் 2 வேக்கன்சியும் டோட்டலாக 4 வேக்கன்சி இருக்குது. மினிமம் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது 10ஆம் வகுப்பில் ஃபெயிலான கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். 21லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். 12,000 ரூபாய் சேலரி. சரிங்களா? பல்நோக்கு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் 4 வேக்கன்சி இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் 2, தொண்டாமுத்தூரில் 2 வேக்கன்சி இருக்குது. மினிமம் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் அல்லது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற கேண்டிடேட்ஸ் இல்லைனா ஃபெயிலான கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் ரிமைனிங் கண்டிஷன் எல்லாமே சேம் தான். சேலரியை பொறுத்த வரைக்கும் 10,000 ரூபாய். அப்ளிகேஷன் எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர், மாவட்ட சமூக நல அலுவலகம், மாவட்ட ஆட்சியரகம், பழைய கட்டிடம், தரைத்தளம், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். இதற்கான காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணணுன்னா இந்த காண்டாக்ட் நம்பரை நீங்கள் கால் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். 0422
23052126 அப்படின்ற இந்த நம்பருக்கு. சரிங்களா? இதற்கான அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். இதுதான் வந்து அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் coimbatore.nic.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய லேட்டஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. இதில் கேபிட்டல் லெட்டரில் உங்களுடைய நேமை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் மென்ஷன் பண்ணணும்னு பர்டிகுலராக கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஜெண்டர், அதாவது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃப் வந்து பர்த் சர்டிஃபிகேட் அல்லது 10th 12th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து ஜெராக்ஸ் வைக்கணும். எல்லாமே வந்து ஜெராக்ஸ் தான் வந்து என்க்ளோஸ் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய கையொப்பம் போட்டு ஜெராக்ஸ் தான் நீங்கள் வைக்கணும். ஒரிஜினலை பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ எடுத்துகிட்டு வந்தால் போதுமானது. 9/10/2025 அன்னைக்கு உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ், மேரிடா அன்மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேரண்ட் உடைய நேம், பேரண்ட் கார்டியன் இல்லைனா ஹஸ்பண்டுடைய நேம், நேஷ்னாலிட்டி கேட்டிருக்காங்க இந்தியன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்களுடைய கல்வி தகுதி என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதற்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தாலும் அதையும் மென்ஷன் பண்ணலாம். மேக்ஸிமம் எவ்வளோ முடிச்சிருக்கீங்களோ, யூஜி பிஜி என்ன முடிச்சிருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கணும். எவ்வளோ ஆண்டு காலம் எந்த இடத்துல ஒர்க் பண்ணீங்க அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டையும் இன்க்ளோஸ் பண்ணணும். உங்களுடைய அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, அதே மாதிரி வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த டீட்டெயில் கொடுக்கணும். கீழே வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ண அப்ளிகேஷன் 30 அக்டோபர் 2025 மாலை 5:45 மணிக்குள்ளே இந்த அஃபிஷியல் அட்ரஸ், அதாவது முன்னாடியே பார்த்தது தான் டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட் கேம்பஸ், ஓல்டு பில்டிங், கிரவுண்ட் ஃப்ளோர், கோயம்புத்தூர் 641018 அப்படின்ற இந்த அட்ரஸ்க்கு வந்து வரணும். சரிங்களா? அதற்கு முன்னாடி நீங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அதான் 30 அக்டோபருக்குள்ளே அங்கே ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அப்ளிகேஷனை சென்ட் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணி நெசசரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜெராக்ஸ் வச்சு, அதாவது கீழே வந்து சைன் பண்ணணும். செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சைன் ஜெராக்ஸில் போட்டு அனுப்பணும். சரிங்களா? ஒரிஜினல் வந்து அனுப்பக்கூடாது. சரிங்களா? ஓகே, இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து இதில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கோயம்புத்தூர் நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.